ஏகன் டிவியிலிருந்து வணக்கங்களுடன் நான் உங்களில் ஒருவன் பேசுகிறேன். இயற்கை வாழ்வியலை இப்போது நிறைய பேசுகிறார்கள். இயற்கை வேளாண்மை, ரசாயன உரம், பூச்சிக்கொல்லியின் பயன்படுத்தாத வேளாண்மை, உணவு தானிய உற்பத்தி, மண்பாண்ட பயன்பாடு, காபி டீ பானங்களுக்கு மாற்றாக பச்சிலைச்சாறு குடித்தல், நாட்டு சர்க்கரை பயன்பாடுகள், மைதா வகை தின்பண்டங்களை தவிர்த்தல், திருமண விசேஷங்களில் கம்பு, திணை, சோறு போன்ற வகைகளை பயன்படுத்துதல், பெட்ரோல், டீசல் போன்றவற்றுக்கு மாற்றாக எத்தனாலை பயன்படுத்துதல் பற்றி விழிப்புணர்வு பிரச்சாரம் என்று மாறிவரும் மக்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. நல்லதுதான். அதன் விரிவாக சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதிக், அக்குப்ரெஷர், வர்ம முறை வைத்தியங்கள் என்று பரவலாக பேசப்படுகிறது. காலை மாலை நடைப்பயணம் என்றவாறு மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் இந்த டிவியும் செல்போனும் எல்லா வகை மாற்றங்களுக்கும் நன்மைகளுக்கும் தடைக்கல்லாகி நிற்கிறது. பொதுவாக மக்களிடம் மாற்றம் வேண்டும், நோயற்ற வாழ்வு வேண்டும், இதற்கு என்ன வழி என்று யோசிக்க வேண்டும், நிலைமையை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற மனநிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதோடு மாற்றம் வேண்டுவதும் விரைந்து பயன்பெற வேண்டும் என்ற மனோநிலையும் ஏற்பட்டுள்ளது. இயற்கை உணவு முறையில் காலையில் பச்சிலைச்சாறு பல பேருக்கு ஒத்துக்கொள்வதில்லை. அருகம்புல்லுச்சாறு எல்லோருக்கும் ஒத்துக்கொள்வதில்லை. தேங்காய் போல உணவு மனநிறைவு தருவதில்லை. இப்படி இந்த உணவு முறை மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்தி பார்க்க வேண்டியுள்ளது. காரசாரமாக இத்தனை நாள் உண்டு வந்த பழக்கம் மாற்றத்தை முழுமையாக ஏற்க முடிவதில்லை. சித்த வைத்தியமும் உடனே சுகம் தருவதில்லை. மெதுவாக ஆனால் நிரந்தர தீர்வு தருவதானாலும் நம்மவர்களுக்கும் மக்களுக்கும் பொறுமை இல்லை. ஆனால் ஆங்கில மருத்துவங்கள் போன்று மாத்திரை ஊசி போட்டதும் மாற்றம் ஏற்படுகிறது. உடனே நோய் தீர்கிறது. அதுதான் வேண்டும். அந்த நோயை தற்காலிகமாக அமுக்கி வைக்கிறது என்பது தெரிந்தும் தற்போதைய தீர்வுக்கு அதுதான் நிவாரணம் என்கிறது. இதற்கு காரணம் தினசரி வேலை, வருமானம், அதற்கு தீர்வு வேண்டும் என்கிற நிலை மாற வேண்டும். மாற்றம் வேண்டும். பொறுத்திருக்க வேண்டும். பொறுமையோடு காத்திருப்போம். மீண்டும் பேசுவோம். வணக்கம். நன்றி. வணக்கம்.